ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. சென்செக்ஸ் இன்னும் ஒரு 10 இயர்ஸில் 2 லேக்கை டச் பண்ணும் அப்படின்ற மாதிரியும், இன்னும் 10 வருஷத்தில் என்னென்ன செக்டார்லாம் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோஸோட கன்க்ளூஷன் நமக்கு கன்வின்ஸ் ஆகலை, கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். பட் இந்த வீடியோ நல்ல இன்டெப்த் அனாலிசிஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதோட கன்க்ளூஷனை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவோட ஜிடிபி 4% CAGRல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பட் வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் ஜிடிபி ஓகே தான். பட் சைனாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். 2006லேயே சைனா 2.9 ட்ரில்லியன் ஜிடிபி ரீச் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்தியா 2020 தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். பட் நம்மளும் $3 ட்ரில்லியன் வித்தின் ஃபியூ இயர்ஸில் ரீச் பண்ண போகிறோம். $1 ட்ரில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரில்லியனை வித்தின் 7 இயர்ஸ்லேயே ரீச் பண்ணிட்டோம். இப்போ வித்தின் ஃபியூ இயர்ஸில் தேர்ட் ட்ரில்லியனை ரீச் பண்ண போகிறோம். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒன் நேஷன் ஐடியான்ற கான்செப்ட் தான் இந்தியா இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாகவே ஒரே இன்கம் டேக்ஸ், ஒரே ஜிஎஸ்டி, ஒரே ஆதார், ஒரே ரேஷன் கார்டு, அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே நம்ம தான் செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன். அதனால டொமஸ்டிக் மார்க்கெட்டும் ஹியூஜ் லெவலில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. யூத் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 40% ஆஃப் பீப்புள் 20 வயசுக்கும் கீழே இருக்காங்க. 85% ஆஃப் பீப்புள் 50 வயசுக்கும் கீழே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2005 லோ இன்கம் செக்மெண்ட் 69% இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அப்பர் மிட் இன்கம் செக்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. 2005 7% இருந்தது, 2018 21% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்பர் மிட் இன்கம் செக்மெண்ட். 2030 44% இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியன்ஸோட இன்கம் லெவல் நல்ல க்ரோத் இருந்திருக்கு, இனியும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டைசேஷன் பார்த்தோன்னா இந்தியாவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் 21% CAGRல 1999 இப்போ 2019 வரைக்கும் நல்ல க்ரோத்தில் இருக்குது. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வும் நல்ல க்ரோத்தில் இருக்குது, 17% CAGRல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1991 $5 பில்லியன் இருந்தது, இப்போ $590 பில்லியன் நம்மக்கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது. ஸோ இது செம க்ரோத் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் எப்படி 2 லேக்கை டச் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 2011 20,000 இருந்த சென்செக்ஸ் இப்போ 2021 50,000 டச் பண்ணியிருக்கு. 10% CAGR க்ரோத் இருந்திருக்கு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். ஸோ அப்படி பார்க்குறப்ப நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 2 லேக்கை டச் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷமும் 15% CAGRல க்ரோத் ஆச்சு அப்படின்னா தான் 2 லேக்கை டச் பண்ணும். அதுக்கு எப்படி காரணம் சொல்கிறாங்கன்னா, ஜிடிபியோட க்ரோத் 12 to 13% இப்போ இருக்குது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1 or 2% அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அரவுண்ட் ஒரு 15% CAGR க்ரோத்தில் தான் கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் இருக்கும். எப்போவுமே மார்க்கெட் க்ரோத் கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்றப்ப 15% CAGRங்கிறது நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 4x ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இப்போ 50,000 சென்செக்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 2 லேக்கை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கால்குலேஷன் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸல். லாஸ்ட் 10 இயரில் 2011 2021 வரைக்கும் 10% CAGR க்ரோத் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் 20,000 இருந்தது. ஆஃப்டர் 10 இயர்ஸ் 10% க்ரோத்தில் 51,000 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 50 இருக்குது அப்படின்னா 15% CAGR க்ரோத்தில் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 2 லேக்கை கண்டிப்பாக ரீச் பண்ணிடும் அப்படின்ற கால்குலேஷன் தான், அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எப்படி இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டெலிகாமில் வயர்லேருந்து வயர்லெஸ்க்கு மாறிட்டோம். ஐடி போஸ்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இப்போ பெங்களூருக்கு நிறைய மாறிடுச்சு. பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டருக்கு நிறைய மாறிட்டுருக்கு. இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான். நிறைய பிஸ்னஸஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேருந்து ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு மாறிட்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட க்ரோத் ஃப்யூச்சரில் இன்னும் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா இஸ் த அல்டிமேட் நெக்ஸ்ட் $1 trillion ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 2 லேக்கை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பாசிட்டிவ் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஆட்டோ, கன்சியூமர் டியூரபிள்ஸ், பெயிண்ட்ஸ் இதெல்லாமே நல்ல பாசிட்டிவ் செக்டார்ஸாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அனாலிசிஸை பார்த்ததுக்கப்புறம் இந்தியாவோட க்ரோத் அண்ட் சென்செக்ஸ் 2 லேக்கை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.